வரக்கூடிய பொருள்கள், ஏரியல் என்ற பெயரில் வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதனுடைய லாபங்கள் யாருக்கு போகுது? அமெரிக்க கம்பெனிகளுக்கு போகிறது. அந்த மாதிரியாக கொஞ்சம் தரம் குறைஞ்சாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்தியாவுடைய பவர் சோப்பை வாங்குவோம். தரம் குறைந்தாலும் பரவாயில்லை, இந்தியாவில் தயாராகக்கூடிய பொன்னுண்டு சோப்பை வாங்குவோம். அது மாதிரியான ஹென்கோவை வாங்குவோம். இப்படி ஜெர்மன் கம்பெனி இருக்கிறது, வேற நாடுகள் கம்பெனிகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்கள் அந்த பயன்படுத்துற பொருள்கள் சோப்புன்னு எடுத்தா அதான் பாத்திரம் வைக்கிறதா இருந்தா கூட நாங்கள் சபீனா இருப்போமே தவிர விம்பார் வாங்க மாட்டோங்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்களையும் நீங்கள் புறக்கணித்தால், நேற்று பேப்பர்ல போட்டுக்கலாம் 4000 கோடி ரூபாய் கொக்கோ கோலாவில் ஒரு வருஷத்துல உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு இந்தியாவில். 4000 கோடி ரூபாய். இந்த 4000 கோடிகள் தான் டொமஹாக் ஏவுகணைகளாக உங்க தலையில நாளைக்கு உள்ள போகுதான் வச்சுக்கல. அவங்க கிடைக்கிற காசுகள் தான் நாளைக்கு நமக்கு இந்தியாவுக்கு வந்த கதிதான். எங்க போடுவான்னு சொல்ல முடியாது. யுத்தத்தில் போரில் ஈடுபட்ட சிப்பாய்களை கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அமெரிக்க காட்டுமிராண்டிகள் சிவிலியன்களை, குழந்தைகளை கொள்கிறார்கள், மருத்துவமனையை கொண்டு போடுகிறார்கள், பெண்களை கொள்கிறார்கள், போர் செய்கிற வீரர்களோடு நேர்கள் நிற்கிறதில்லை. அப்ப இந்த மாதிரியாக நாளைக்கு நம்ம தலையில விழாதுன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய நகரங்களை தேர்ந்தெடுத்தான் போடுவான். அதுக்கு முன்னாடி 100 கோடி பெரிய சந்தை, இந்தியா பெரிய சந்தை, சைனா பெரிய சந்தை. சைனாவில் அமெரிக்கா வாழாட்ட முடியாது. அவன் எல்லாத்துக்கும் மாற்று பொருள்களை வச்சுக்கிட்டு அவன் அமெரிக்காவுடைய மார்க்கெட் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். சைனாவுக்கு அடுத்து இன்னைக்கு 100 கோடி மக்கள் வாழ்றாரு. நம்ம தான் 10 அமெரிக்காவுக்கு சமமா இருக்கிறோம். அப்ப 100 கோடி மக்களும் அமெரிக்கா பொருளை புறக்கணிச்சுக்கிட்டு வைங்க. அரபு நாடுகள் இன்னைக்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு புறக்கணிச்சுட்டு இருக்காங்க. உலகம் பூரா அந்த எதிர்ப்படை வர்ற நேரத்தில் கவனமாக இருந்து சோப்பு பண்றோமா, நாங்க புத்தகம் வெளியிட்டிருக்கோம் இலவசமாக. அமெரிக்க தயாரிப்புகள் என்னென்ன, அதுக்கு பதிலாக இந்திய தயாரிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நாங்கள் புத்தகமா வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் வசூல் செய்த அந்த புத்தகத்தை வாங்கி உங்க ஏரியாக்கள் உங்க பேரை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வாங்காதீங்கம்மா, வீடா போய் சொல்லணும். கழுத்துல இருக்கிறீங்களா போய் கேட்டுங்கிறீங்க, அதுக்கப்புறமேல குளோசப்புங்கிறீங்க, பெப்சிடென்ட்ங்கிறீங்க, எல்லாம் தான் எல்லாம் அமெரிக்காவோட கம்பெனி. நீங்க அதிலிருந்து மாறணும், ஹிமாலயா மாற வேண்டும். நம்ம இந்தியாவுடைய எத்தனை கம்பெனிகள் மிஸ்வாக் இருக்குது, அதுல நோக்கி திரும்ப வேண்டும். அது மாதிரி ஓடோமாஸ் கம்பெனிக்கு அவன் என்னது போடுறான், அவன் ஒண்ணு போடுறான். இப்படியான இந்தியாவுடைய கம்பெனிகள் குசுவத்தி வாங்குறீங்களா, மாற்றி வாங்கிடக்கூடாது. நம்ம டாடா நம்ம நாட்டில் போடக்கூடிய இருக்கிறது குசுவத்தி எல்லாம் நமக்கு விளங்கல. நம்மளை அறியாமலேயே நம்ம நாட்டில் உள்ள கொக்கோ கோலா காலி மார்க்கெட் எல்லாம் காண தூக்கி விட்டாங்க, கொடுத்தாங்க எல்லாம் காண தூக்கி விட்டாங்க. எல்லாம் கொக்கோ கோலா 2 ரூபான்னு கொடுப்பான் வேணும். அந்த கம்பெனிக்காரன் ஓடி முடிஞ்ச பிறகு 20 ரூபான். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஊரில் நுழைய வேண்டியது 5 ரூபாய்க்கு பாத்திரமா இங்க எதுக்கு தெரியுமா? லோக்கல் 5 ரூபாய் கொடுத்துட்டுமா அந்த லோக்கல் கம்பெனிக்காரன் இழுத்து மூட வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நஷ்டப்படுறாங்க. அவன் துண்டக்காரன் ஓடி போயிடுவான். 20 ரூபாய் அப்புறம் குடிக்கிற தண்ணி வார்த்தை தண்ணீர் வடிச்சேன் கிண்ணில வாங்கி வச்சிருந்தாங்க. திருப்பி கொண்டு கொடுத்து காசு வாங்கிட்டு சொன்னோம். கிண்ணில வாட்டர் தண்ணி நாங்கெல்லாம் 5 வருஷமா குடிக்கிறது கிடையாது. அமெரிக்காவுடைய தண்ணீரை குடிக்க மாட்டோம், கிண்ணில குடிக்க மாட்டோம், பெப்சி குடிக்க மாட்டோம், கொக்கோ கோலா குடிக்க மாட்டோம். தண்ணி குடிப்போம், குடிச்சா கூட பிஸ்லரி வாங்கி குடிப்போம், இந்திய தயாரிப்பு வாங்கி குடிப்போம். அமெரிக்காவுடைய தயாரிப்பு குடிக்க மாட்டோம். தண்ணீர்ல இருந்து, சோப்புல இருந்து, அணியில ஆடையில இருந்து, குண்டூசியில இருந்து ஒவ்வொரு பொருள் வாட்சி வச்சிருக்கீங்களா, வாங்குறதுக்கு இருந்திருக்கிறோம். இந்தியாவுடைய பாதுகாப்பு பணத்துக்கு உடைச்சிட்டு வந்தோம் விருப்பத்துல, ஆத்திரத்துல. அப்ப அந்த மாதிரியான முறையில பேனா வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருள்களையும் இந்திய மக்கள் பூரா அமெரிக்கா பொருளை புறக்கணிச்சீங்கன்னா அதான் அதுக்கு கொடுக்கிற பத்திரிகை குறையணும், இங்கிருந்து வர்ற வருவாய் குறையணும். அங்க தட்டுமாற்றம் வறுமை தாண்டவமாடும், அங்க போராட்டம் வெட்டிக்கும், அவங்க பச கொளுத்துவான், அவன் லோக்கல் பிரச்சனையை உண்டாக்குவான். இந்தியா மட்டும் 100 கோடி மக்களும் இந்த எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா அவுட். வேற ஆயுதங்கள் எடுக்க தேவையில்லை. அமெரிக்காவை உலக வரைபடத்தில் ஒரு பிச்சை அர்ஜென்டினாவுடைய அதிபர் நாட்டை விட்டுட்டு ஓடின மாதிரி ஜார்ஜ் புஷ் நாட்டை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆக்க முடியும். புறக்கணிப்பீங்களா? வெளியில பிரசுரங்களை நாங்கள் உணர்வு பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறோம். அதை வாங்கி உங்க பேரை போடுற பட்டியலை வெளியிட்டு வீடு வீடா திருவா கொடுக்கணும், பள்ளிவாசல் கொடுக்கணும், இந்து மக்கள் கொடுக்கணும். இதை இந்து முஸ்லீம் நேற்று இல்லப்பா, இது உனக்கு நாளைக்கு தான் இந்தியாவில் இருக்கலாம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காக்காரன் இன்னைக்கு ஈராக், அப்புறம் சிரியாவுக்கு அடுத்து கூட இந்தியா தான். ஏன்னா இந்தியா நீங்க கொண்டு மத்த எல்லாம் முன்னேறிட்டு மிரட்டுவான். இந்தியாவோட பயங்கர ஆயுதம் இருக்குமா, இல்லமோ இருக்குமா, இல்லன்னு சோதனை இருக்குன்னு இருக்கு, நான் இருக்கிறேன் இல்லைங்கிற, இல்ல இல்லன்னு சொன்னா இல்ல இருக்குது, நான் இருக்குங்கிற. என்ன எடுக்க ஈராக்ல, என்ன எடுத்தான், ஒன்னும் எடுக்கல. இவ்வளவு பேர மக்களை கொண்டிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஐரோப்பியர்கள் உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள். அல்லாஹ் சத்தின்னா போய் அழிச்சுட்டு வரலாம், சக்தி தரல. என்ன ஆயுதத்தை எல்லாம் தந்திருக்கிறானோ
அதை பயன்படுத்துங்க. ரொம்ப கவனமா இருக்கீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. நம்முடைய மேடைகள்ல கொண்டாந்து கிண்ணில ஆற்ற வைக்கிறதா இருந்தா அறியாம வேறு வைக்கல. உங்களுக்கு தெரியல எந்த பொருள் அமெரிக்க ப்ராடக்ட், எந்த பொருள் இந்திய ப்ராடக்ட் அறியாமல் இருக்கிறீங்க. அதை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டு போற கடமையை செய்ய. கேள்விகள் சொல்லுங்க. யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவதிலிருந்து அவற்றையும் விடுகிறாய். நீ நாடி வரை கண்மைப்படுத்துகிறாய். நீ நாடி வரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாரும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றல் இருக்கிறாய் அப்படின்னு போட்டுட்டு இது நீ நாடிய வரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய் அப்படின்னு போட்டுட்டு அப்ப அல்லா இழிவுபடுத்துறத நோக்கமா கொண்டு இப்ப பிறகு ஹமான் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் எடுத்துக்காம சிலை மூழ்கடிக்கப்பட்டாங்க. மூசாவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதை எதிர்த்தாங்க. அப்ப இவங்களுடைய ஒரு இதையும் ஹமானையும் உருவாக்கியது அல்லாஹ் தான். அப்ப இழிவுபடுத்தவும் செய்கிறான்னு போட்டு இதுக்கு என்ன விளக்கமா எடுத்துக்கிறது? நாடியவரை இழிவுபடுத்தும் அல்லாவே இழிவுபடுத்துறத நாடுறாங்களா அப்படிங்கிறது. அதாவது முதல்ல நம்ம இறைவனை புரிந்து கொள்ற விஷயத்துல இதையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன விஷயம்? இறைவன் ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் அவன் நாடியவின் அடிப்படையில் இருக்கிறானே தவிர ஒருவருடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து எடுக்க மாட்டான். ஒரு ஆளுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்குறான், ஆட்சியை கொடுன்னு அவங்க அல்லாட்ட இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ் ஒருத்தரை இழிவுபடுத்துறது முடிவெடுத்தாலும் அவனாகத்தான் இந்த முடிவு எடுப்பானே தவிர அந்த முடிவு யாருக்கும் பயந்துகிட்டு எடுத்த முடிவாகவோ யாருக்கும் கேட்டு பணிந்து செய்த முடிவாகவோ இருக்காது. இதுதான் அர்த்தம். ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கலாம், ஜார்ஜ் புஷ்லயே ஆட்சியை கொடுத்துருக்கான்னா ஜார்ஜ் புஷ் பயந்துட்டு எல்லாம் கொடுத்துருக்கான். அவன் நாடுனா கொடுப்பான். பின்னாடி மிதிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பாவத்தை சுமக்க வச்சிருக்காங்க எல்லாம் என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப அந்த ஆயத்துல குலில்லாஹும்ம மாலிக்கல் ஆயத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சி அதிகாரிகளுக்கெல்லாம் அதிபர்களுக்கெல்லாம் அதிபராக இருப்பவனே, தூக்கில் முழுக்க மன்தஷா, நாடியவருக்கு நீ ஆட்சியை கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்னா, நாங்கள் நினைச்சு ஒரு ஆட்சியை உண்டாக்க இயலாது, நீ நினைச்சாதான் ஒரு ஆட்சி உண்டாக முடியும் என்று சொல்லுங்கள். ஒரு தஞ்சீவல் முழுக்க மிம்மன்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி எடுத்துக் கொள்கிறாய். வருவான்னு நினைக்க மாட்டான், வந்துருவான். வரவே மாட்டான், அவன் வந்துருவான்னு எல்லா பேரும் கருத்து போடுவாங்க, வரமாட்டான். அப்ப அல்லாஹ் அவனா ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிற கருத்து தான். ஒருவருக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு வைங்களேன், அதுக்குரிய காரணத்தை வச்சுதான் கொடுப்பான். ஆனால் அவனா தீர்மானிப்பான். கண்ணியத்தை கொடுக்கிறதையும் கூட அல்லாஹ் அவனா தீர்மானிப்பானே தவிர ஒரு ஆளுக்கு பயந்துகிட்டு ஒரு ஆளுக்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். ஒரு ஆளை இழிவுபடுத்துறான்னு வைங்க, அதுக்குரிய காரண காரியங்கள் உண்டாகும் போது இழிவுபடுத்துவான். அதை இன்னொருத்த வற்புறுத்தி இழிவுபடுத்த மாட்டான். அது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, எந்த காரியத்தை இறைவன் செய்வதாக இருந்தாலும் அவன் சுய முடிவில் செய்கிறான், இன்னொரு ஆளுடைய வற்புறுத்தலுக்கு செய்வது இல்லை. அவனா முடிவெடுத்து செய்வான். ஆட்சியை கொடுக்கிறானா அதனுடைய காரணம் என்ன நமக்கு தெரியாது, மறுமையில எல்லாம் வெளிப்படுத்துவான், கொடுப்பான். ஆட்சி நினைச்சா கொடுப்பான், ஏன்னு கேட்கலாது. இன்னொரு நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான், லா யுஸ்அலு அம்மா யஃப்அலு, அவன் செய்வதை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. பகும் யுஸ்அலூன், நம்ம செய்வதை பற்றி நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். நம்ம அடிமைகள், எஜமான் கேள்விட்டு ஏன் செய்யறான்னு ஒரு ஜனக்குழுவை கேட்கலாமே தவிர ஏற்று கேள்வி கேட்கலாமா, எதிர்த்து கேள்வி இறைவன் கேட்க முடியாது. அதனால அந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ் நினைச்சதை அவன் செய்வான், அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவன்கிட்ட போய் யாரும் மறுக்கவோ ஆட்சேபனை செய்யவோ ஏற்று கேள்வி கேட்கவோ அல்ல மிரட்டி பணிய வைக்கவோ முடியாது. அந்த ஒரு வல்லமையை காட்டுவதற்கு சொல்ல வசனம். அவ்வளவுதான். திருமணம் என்பது மகன் கொடுத்து செய்வது. ஆனா பெண்கள் மகர் வாங்கி தருவார்கள்.
இதுக்கு வணக்கம் சொல்லுங்க. திருமணம் என்பது ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். பெண்கள்கிட்ட மகர் கேட்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெண்கள்கிட்ட கேட்கறது மகர் இல்லை, அது கொள்ளது.